ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் சூர்யா 45வது திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இதை படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக சூர்யா 45வது திரைப்படம் மெகா ஹிட் திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. சூர்யா 45வது திரைப்படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனாக நடிக்கிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருந்தது. ஸோ படப்பிடிப்பு எல்லாம் விறுவிறுப்பாக வந்து போயிட்டு இருக்குது. படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஸோ ஆர்ஜே பாலாஜி மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இந்த ஒரு திரைப்படத்தில் சூர்யா சாருக்கு ஜோடியாக நடிகை திரிஷா நடிக்கிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினே கிடையாது அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படம் ஃபேண்டசி கலந்த ஒரு ஆன்மீக திரைப்படமாக உருவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படத்தோட கதை குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது இந்த ஒரு திரைப்படத்தில் சூர்யா மற்றும் திரிஷா இருவருமே வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஒரு கோவிலை சுற்றி தான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வழக்கு ஒன்றில் நீதிமன்றத்தின் கண்ணோட்டம் மற்றும் கோவிலின் கண்ணோட்டத்தை மையப்படுத்திய இந்த திரைப்படத்தோட கதையை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எழுதியிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்குல சூர்யா மற்றும் திரிஷா இருவருமே எதிர் தரப்பு நபர்களாக நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி படம் முழுக்க முழுக்க நீதிமன்ற கதை சார்ந்து நகர்வதால் நிச்சயம் அதில் அழுத்தமான வசனங்களும் ஆழமான கருத்துக்களும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்திற்கு இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் இவங்க தான் இசையமைப்பதாக இருந்தது. ஆனா தற்பொழுது இளம் இசையமைப்பாளரான சாய் அபயங்கர் இவங்க தான் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட கதையை கேட்கும்போது பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.